உடைச்சிக்கலாம். பெரிய அப்பளத்தை ரொம்ப பொடியாக உடைக்கக்கூடாது. ரொம்ப பொடியாக உடைச்சிங்கன்னா வந்து அப்பளம் வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும். இது அப்பளப்பூ. இந்த அப்பளப்பூ வந்து நீங்கள் அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். அப்பளப்பூ போட்டு செய்யலாம், இந்த மாதிரி அப்பளம் போட்டு செய்யலாம். உங்களோட விருப்பம் தான். எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாயிருச்சு. நம்ம இதில் வந்து இப்போ அப்பளப்பூ சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மைல்டாக கலந்து விடணும். ரொம்ப போட்டு கரண்டி வச்சு கிளறக்கூடாது. இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த அப்பளப்பூ வந்து குழம்புல இறங்கி குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதாரண வத்த குழம்பை விட இந்த அப்பளப்பூ குழம்புக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம்.